அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க தேங்காய் பால் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு தேங்காய், இதை மிக்சியில் அரைச்சி பால் எடுத்து வச்சுக்குவோம். ஒன்றும் இல்லை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, இதான் நம்ம இப்போ செஞ்சுருவோம். முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. இது ரெண்டாவது தேங்காய் பாலில் புளியை கரைச்சி எடுத்துருக்கேன். இதில் ஒரு தக்காளியை போட்டு பிசைஞ்சு தாளித்து விட்ருவோம். வாங்க, அடுப்பில் சட்டி வச்சாச்சு. நம்ம எண்ணெயை கொடுத்துருவோம். இப்போ வெந்தயத்தை கொடுத்துருவோம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு மூணுத்தையுமே கொடுத்துருவோம். இதில் கருவேப்பிலை கொடுத்துருவோம். இதில் மஞ்சத்தூளை கொடுத்து இந்த புளியை ஊற்றிடுவோம். இது கொதிக்கட்டும். உப்பையும் கொடுத்துருவோம். இது நல்லா கொதிக்குது. இதில் மொதல் தேங்காய் பாலை ஊற்றிடும். இது லேசாக பொங்குற வரையும் வைப்போம். கொதிக்கக்கூடாது, லைட்டாக சூடு வரணும், பொங்கி வரணும். பாருங்க, பொங்கி வருது. அவ்வளோதான் தேங்காய் பால் ரசம். மேலே மல்லிக்கீரையை கொடுத்துருவோம். அவ்வளோதான். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.